ஏன்னா அப்போ 2024 மேல ஜாயின் பண்ணேன். இதில் ஃபஸ்ட்டு டெஸ்ட் மாடியில் பொறுத்த வரைக்கும் என்ன தான் எடுத்துக்கணும் மேடம். நான் உங்கள்கிட்ட நான் பேசும்போது என்னோட ஸ்பீச்சு அந்த ஒரு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். பட் இப்போ இருக்க வித்தியாசம் தெரியுங்க. அவ்வளோ வந்து லங்ஸ் பிரச்சனை, மூச்சு வாங்கிட்டு இருக்கோம். ப்ளஸ் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்கின் பிரச்சனைலாம் இருந்துச்சு. அடிக்கடி டயர்ட் ஆயிடுவேங்க. அதை விட இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான, இன்னைக்கு நீங்கள் எத்தனை பேர் டெஸ்ட் பண்ணி சொன்னாலும் அதை விட சிறப்பான ஒரு டெஸ்ட் மாடல் என்னன்னு கேட்டிங்கன்னா, 50 இயர்ஸாக இருக்கும்போது நாங்கள் திருச்செங்கோடுன்னு சொல்லி நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு கோயில் இருக்குது. டெம்பிள் ஹில்ஸில் இருக்குங்க. திருச்செங்கோடு மலை அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுங்க. அதை வந்து 50 வயசுல தான் வந்து நான் படிக்கட்டு ஏறினேன். அதுக்கப்புறம் 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்து முடியலைன்ட்டு நான் பஸ்ஸில் தான் போவாங்க எல்லாருமே. மோஸ்ட்லி வந்து பஸ்ஸில் போவாங்க. கொஞ்சம் ரொம்ப கிரிட்டிக்கலாக ரொம்ப இதுன்னு வச்சுங்களேன், படிக்கட்டில் போகிற சிரமமாக இருக்கும். அது வந்து நான் இந்த மாதம் போனேன். எப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமா மேடம். மேடம் கேட்குதுங்க நான் பேசுறது? Yes, audible, sir. Go ahead. 10 வருஷத்துக்கு அப்புறங்க அந்த நான் வந்து இதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, நான் எலக்ட்ரன்ஸ் எடுத்துக்கிட்டதுனால ஒரு 11 மணி காலையில் நான் கிளம்பும்போது அந்த கீழே ஸ்டார்டிங் மேடையில இருந்து ஆரம்பத்திலிருந்து போகும்போது கோயிலுக்கு போயிட்டு எங்கள் வீட்டில் கூட சத்தம் மாட்டாங்க, எவ்வளோங்க இப்படி எல்லாம் பண்ணுறீங்க, இவ்வளோ வயசாயிட்டு அந்த மலையில் படிக்கட்டில் போகக்கூடாது அப்படி பண்ணாங்க. அதில் படிக்கட்டில் போயிட்டு திரும்பி படிக்கட்டில் இறங்கி வந்துட்டுங்க. அதே எனக்கு பெரிய ரிசல்ட்டுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் எல்லா உறுப்புகளும் செயல்படும். ஹார்ட்டு, லங்ஸு, கால், கை, கண் எல்லாமே அதுக்கு இயங்கி ஆகணுங்க. அந்த மாதிரி ஒரு வெயிலில் நான் அந்த கோயிலுக்கு போயிட்டு அதே எனக்கு பெரிய ஒரு ரிசல்ட்டுங்க. அது ஏன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. நான் வந்து இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிகமாக கொஞ்சம் வெயிட்டாக இருப்பேன். நான் அந்த திருச்செங்கோடு மலை ஏறிட்டு இறங்குறது பெரிய டெஸ்ட் மாடியில் ஒன்றுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு டாக்டரோட மதருக்கு கொடுத்தேன். உங்களுடைய கொடுக்கும்போது நான் ஃபர்ஸ்ட்டில் சொன்னேன், மார்ச்சில் கொடுத்தேங்க. ஏப்ரல் மேல கம்ப்ளீட்டாக அவங்களுக்கெல்லாம் குணமாயிருச்சேன்னு கேட்டிங்கன்னா, நான் நிறைய ஸ்கின் டாக்டர்லாம் ஒரு ஒரு 7 டாக்டர் பார்த்தேங்க. ஒன்றும் முடியலன்னு சொல்லி டாக்டரே சொன்னார். பிறகு கொடுத்து இப்போ நார்மல் ஆயிட்டாங்க மேடம். இருந்தாலும் அந்த அம்மா வந்து அந்த அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 இருக்குங்க. காலையில் அவங்க எப்போதும் அவங்க சன் வந்து என்னை கிண்டல் அடிச்சார். என்ன சார் எங்கள் அம்மா வந்து கலர் பண்ணி விட்டீங்க அப்படின்னாரு. ஃபேஸு கிட்டத்தட்ட ஒரு நியர்பை ஒரு 70 இருக்குங்க. அவங்க பார்த்தீங்கன்னா பழைய ஃபோட்டோலாம் காட்டினாங்க. இப்படி தான் சார்ன்ட்டு அவங்க பார்த்தா அவங்க சன் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கார். ஏதோ ஃபாரின் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் கிண்டல் அடிக்கிறாரு. எங்கள் அம்மா வந்து கலர்லாம் மாற்றி விட்டீங்க சார் இப்போ இந்த காலத்தில் அப்படின்ட்டு அந்த அம்மா சொல்லிச்சு. எனக்கே வெக்கமாக இருக்குதுங்க, மூஞ்சல் அப்படி மாறிச்சுன்னாங்க. அதனால் வந்துங்க எலெக்ஷன் மிக்சல் நிறைய மிராக்கலுக்கு ஒரு வருஷம் நான் ஒரு வருஷம்லாம் சொன்னோன்னா இன்னைக்கு 2 3 மீட்டிங் தேவைப்படும். இன்னைக்கு பத்தாது. அதனால சிம்பிளாக சொல்கிறேன். நான் ரீசெண்டாக எடுத்த டெஸ்ட் மணியில் நான் வந்து மலையில் ஏறிட்டு இறங்குனது ஒன்று, டாக்டரோட அம்மா கொடுத்தது. அவங்க ஃபேஸ் எல்லாம் மாறிடுச்சு, நல்லா இருந்துச்சு, ஸ்கின் எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு. அன்னைக்கு நம்ம பார்த்தா நான் வீட்டுக்கு ப்ராடக்ட் அன்னைக்கு கொடுக்க போகிறேன். கடைக்கு மளிகை கடைக்கு வந்துருந்தாங்க. என்னடா இவங்க வெளியே வந்துட்டாங்கன்னு பார்த்தா நல்லா இருக்கு சார் அப்படின்ட்டாங்க. அப்புறம் நான் வந்து அவங்க வீட்டில் வந்து அவங்க கடையிலேருந்து வந்துட்டு அடுத்த பாக்ஸ் வாங்கிட்டாங்க. அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரிசல்ட்டுன்னு சொன்னால் நான் நிறைய சொல்லுவேங்க, சொல்லிகிட்டே போகணும். எனக்கு நான் அவ்வளோ டெஸ்ட் பண்ணி என்கிட்ட இருக்குங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா ரொம்ப நாளைக்கு பேசி பிரேக் ஆகி போகிறதுனால தான் நிஷாம் எடுத்துட்ட வாய்ப்பு கேட்டு நான் வந்து பேசுகிறேன். ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்குங்க, இது வரைக்கும் நான் கொடுத்தது 1 இயரில் எவ்வளோ பேர் கொடுத்துருப்பாங்க கணக்கு பாருங்க. எனக்கு கிட்ட 170 பேர் பக்கமாக ஒர்க் பண்ணிட்டுருக்குறாங்க. ஒருத்தர் கூட ப்ராடக்ட்டை வந்து வேண்டான்னு சொல்லல, ரிட்டர்ன் பண்ணல. திரும்ப திரும்ப கேட்பாங்க. நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாலோ பண்ணுறதுக்கு எனக்கு நான் ஒரு எம்ப்ளாயியா இருக்கனால ஃபாலோ பண்ண முடியாது. அவங்க 2 3 டைம் ஃபோன் பண்ண அப்படின்னு என்கிட்ட தான் சண்டைக்கு வருவாங்க. ஆனா நான் வந்து யாரையும் ப்ராடக்ட் வாங்கணும்னு சொல்லி இதுவரைக்கும் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணதில்ல. கன்டின்யூ பண்றது எனக்கு டைம் இருக்காதுங்க. நான் ஒரு எம்ப்ளாயினால. அதனால வந்து அவங்க தான் ஃபோன் பண்ணி வாங்கிக்குவாங்க. அதனால ரொம்ப, 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 ரொம்ப ஒரு பெரிய எலெக்ஷன் மிக்ஸ்ன்றதனுடைய அர்த்தம் அந்த பார்த்தீங்கன்னா, அமது கலவை. அது மாரி இருக்குதுங்க. நெறைய பேருங்க. நீங்க எதிரிட்டு குடுத்தா கூட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அது மாரி ப்ராடக்ட்டுங்க. அதனால வந்திருக்கக்கூடிய அத்தனை லீடர்ஸும் வந்து கண்டிப்பா அத எடுத்துக்கங்க. நெறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து பெரிய விஷயங்க. கண்டிப்பா நீங்க யாருக்கெல்லாம் குடுத்தீங்களோ எங்களுக்கு 100% ரிசல்ட்டுங்க. அதாவது மல்டி யூஸ்ங்க. இதுக்கு தான் அது அப்படின்ற மாரிலாம் எதுவுமே கிடையாது. நீங்க குடுத்தீங்கன்னா அங்க எல்லா விஷயம் சரியாகும். அந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் பிரச்சனை சரியாச்சு. ஒரு மாரி தல சுத்துற மாரி இருக்கும். அது சரியாயிடுச்சுங்க. ஃபேஸ் எல்லாம் மாறிடுச்சு. அது மாரி நெறைய இருக்குங்க. மல்டி யூஸுங்க. ரெகுலரா எடுத்துறீங்கன்னு தெரியுங்க. அதனால வந்து நீங்க இதுல யாரா இருந்தாலும் இருந்தீங்க, தயக்கம் இல்லாம குடுங்க. எந்த சைடு எஃபெக்ட் கிடையாது. நீங்க வந்து அது இதுன்னு யாராவது சொன்னா கூட பயந்துக்க வேண்டாம். தைரியமா யாரா இருந்தாலும் குடுங்க. கண்டிப்பா வந்து எல்லாருக்கும் நல்ல ஒரு நோயற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பளித்த நிஷா மேடம் நன்றி கூறுகிறேன்.